பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டு எனக்கு கர்த்தர் 2 விதமான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார். அந்த ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கொடுத்தார், மற்றொன்று உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் எனக்கு கொடுத்தார். நான் 1973 அப்பாயின்மெண்ட் ஆனேன். அப்போ ஏஜ் ரொம்ப சின்ன வயசு தான், 19 வயசு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். நான் ஆனதுக்கப்புறம் நான் 2007-08 தான் நான் ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கு இடையில் பிள்ளைகள் நிறையா பிள்ளைகள் அப்போ இருக்கும்போது ஒரு 1000 பிள்ளைகள்னாச்சும் என்கிட்ட படிக்கும் இருக்குங்க. அண்டு நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை பிள்ளைகள் ஆனால் 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் எங்கள் ஸ்கூலு. 8th படித்த பிறகு பிள்ளைகள்லாம் வெளியே போயிட்டாங்க. திடீர்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் கிட்டத்தட்ட 55 வருஷம் கழித்து ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி, டீச்சர் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்படுத்தியிருக்கோம். அதாவது அப்பாயின்மெண்ட் ஆகும் போது 2-3 வருஷம் சேர்ந்தாப்புல இந்த பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள்லாம் என்ன செய்கிறோம், உங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். டீச்சர்ஸுங்களுக்கு, அதாவது ரிட்டையர்ட் ஆன டீச்சர்ஸுங்களுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் வைக்கிறோம், கண்டிப்பாக வரணும்னு சொன்னபோது தம்பி போகணுமா நாப்பில். ஆமாப்பா கூப்பிட்றாங்க பசங்க, என்னன்னு செய்ய பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி போனால் பசங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. குறைஞ்சது என்ன, அவங்க எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகி அவங்களுக்கு அவங்க பிள்ளைகள் கல்யாணம் ஆகி அவங்க குழந்த பெற்று அந்த பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பசங்க எல்லாம் இன்றைக்கும் என்னை பார்க்கவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அவங்க எங்கள் ஃபங்க்ஷன் வைக்கும்போது அவங்க சொன்னது, டீச்சர் பேச்சை கேட்டு நாங்கள் நடந்தோம், எங்கள் வாழ்க்கை நல்லபடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 20-22 டீச்சர்ஸ் வேலை பார்த்த இடத்துல அங்கே போனது யாருன்னா 2 டீச்சர் தான். நான் ஒன்றும், இன்னொரு டீச்சர் பக்கத்திலே இருக்காங்க. அவங்க ஆனால் நடக்க முடியல, அவங்க பேத்தி கைத்தாங்களாக பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சா. கர்த்தர் எனக்கு இந்த கிருபை பாராட்டினார். ஏன்னா யாரும் பார்க்கக்கூட முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. என்கிட்ட படித்த பிள்ளைகளெல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க. டிஇஓ, ஸ்கூல் டிஇஓ ஒரு பொம்பளை பிள்ளை என் பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க. அந்த பையன் நின்னான். பெரிய அதாவது ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அவ்வளோ பெரிய பிள்ளைகள் எல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸு நிறைய எல்லாம் நல்ல ஜாபில் இருக்க பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வச்சதில் கர்த்தர் எனக்கு அந்த 55 வருஷம் கழித்து திருப்பி அந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்க அவங்க பேர பிள்ளைகளாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. பேர பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அதை பார்க்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். அதற்கு நான் கோடி நன்றி கலந்த ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று தம்பி வாங்கும்போது பட்டம் வாங்கும்போது எனக்கும் ஊழியக்காரர் என்ற பட்டத்தை அவங்க கொடுத்தாங்க. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஏன்னா அவரை ஏற்கனவே எனக்கு தெரியும். அதனால் ஆகையினால அவர் ஏன்னா அவங்க பிள்ளைகள் 800 பிள்ளைகள் என்கிட்ட படிச்சிச்சு. அதனால் அவருக்கு எனக்கு நல்லா தெரியணும். தம்பியை பார்த்தோன்னே இங்கே ஃபஸ்ட் இயர் இங்கே வந்தார். தம்பியை பார்த்தோன்னே இது உங்கள் பையனா அப்படின்னு கேட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தம்பி அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாப்புல, அதனால் உங்கள் பையனான்னு கேட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் எனக்கு இந்த ஆண்டு கிடச்சிச்சு. உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வாட்டினாச்சும் கீழே விழுந்து ஏஞ்சிருப்பேன். இந்த மலையில் வலிக்கிவிட்டு 5 வாட்டி. ஆனால் இடுப்பு எலும்பு உடையாமல் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். எலும்பு உடையாமல் என்னை காப்பாற்றி உங்கள்கிட்ட நிற்க வச்சுருக்காருனா அது கர்த்தரோட பெரிய கிருபை. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக வச்சுருக்கிறதுக்காய் நன்றி. நான் காண கிருபை பாராட்டினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன்.